கைலாச பரஞ்சோதி அருணாலே கைலாசம் தன்னை காவல் செய்ய ஒயிலான ஒற்றை பந்தம் கையிலேந்து உடையவரை அடிதொழுதாரே. தருணம் தங்கையான நல்லதொரு உமையால் தன்னை தோரண மணம செய்ய தொழிலையில் சிவனும் சொல்ல காரணமாய் கையிலே காவல் செய்த செங்கடாய்க்காரன் கதை வெள்ளினால் கூறிடவே ஆனை மிகவும் நீர் சரணம் காப்பதாமே. அரணீருக்கும் கைலாசம் அழகு வெள்ளி கைலாசம் சிவனிருக்கும் கைலாசம் சிறந்த வெள்ளி கைலாசம் அட்டர் பாலர் வசிசரோடு அமிர்திக்கின்ற கைலாசம் தோணி பொன்னை உருக்கி வார்த்து முத்தாலே பலகை பாவி பலகையிலே அருணம் ஐயம் கொள்வீரந்தார் சக்தி அவைகிடம் இருக்க சங்கரன்னார் வனமிருந்தார் பலவீருக்கோ சிவனோடு பாடுகல்ல எது சொல்வார் கிடைக்கின்ற பகவான் வெள்ளியில் சொல்லக்கூடிய கைலாச மலையில் தோணிப்பனை ஒருக்கி வார்த்தை சொரிபுத்தாரை விலகை வாவி ஆணிப்பண்ணும் பலகையிலேயே அரணுமையும் கொலுவாகவே அரசாட்சி புரிந்து வருகின்றார்கள். 30 கோடி தேவர்கள் 40 ரிஷிமார்கள் சங்கத்தார் சமைத்தார்கள் தானவர்கள் வானவர்கள் கிண்ணறர் கம்பரோடு ஆரதர் வித்யாதரர் பைசாசிடர் எல்லோரும் அமர்ந்திருக்கின்ற போது என் தாய் ஆகிய பார்வதா தேவி அது கிடைக்கின்ற பாணி பார்த்து சொல்லுகின்றார். என்ன சொல்லுகிறாள் சுவாமி? எனக்கு அரியன்னும் பொருளுக்கு உபதேசம் சொல்ல வேண்டும். அரியன்னும் பொருளுக்கு உபதேசம் சொல்ல வேண்டுமானால் நம்ம 2 பேரும் இருக்க இடத்துல இருந்து சொல்லக்கூடாது. பெரிய ரகசியம் சொல்லுவீங்களா? அது ஒரு பெரிய தெய்வ ரகசியம். அப்படியானால் எங்க செல்லலாம்? நாம 2 பேரும் யாருக்கும் தெரியாம நடுக்கடலுக்கு போவோமா? கடலுக்கு பக்கத்துலதான் இருக்குது. அப்ப அந்த நடுக்கடலுக்கு போயிருவோம். அதுக்கு முன்னால பெரிய சவுக்கு தோப்புன்னு இருக்கு. சவுக்கு தோப்பு கழிஞ்ச கடல் வரும் இல்ல? ஆமா. அந்த கடலுக்குள்ளே சென்று ஒரு திட்டை ஒன்று அமைத்து அரியன்னும் பொருளுக்கு உபதேசம் என்னவெல்லாம் உண்டோ அத்தனையும் தெள்ள தெளிவாக படலமாக வரைந்து காட்டுகின்றேன். போகலாம். நம்ம 2 பேரும் தான் போகணும். அப்படி என்று பகவானும் பார்வையும் நடுக்கடலே ஒன்று திட்டை ஒன்று அமைத்து 2 பேர் ரகசியம் பேசுறாங்க. இதை கவனித்துக் கொண்டிருந்தால் இந்த சிவனுடைய இளைய மகன் கந்தன் கடம்பன் கார்த்திகேயன் யோசிக்கிறான், நம்ம அப்பா அம்மா ஒரு நாள் இப்படி தனியா போக மாட்டாங்களே அப்படின்னு சொல்லி பின்னாலே வந்து வண்டாக வடிவெடுத்து பார்வதா தேவடி கொண்டை முடிக்குள்ளே அமர்ந்திருக்கின்றார். கொண்டை முடிக்குள்ளே அமர்ந்திருப்பது பகவானுக்கு தெரியாது, பார்வதிக்கும் தெரியாது. இந்த சிவபெருமான் அரியன்னும் பொருளுக்கு உபதேசம் எல்லாம் எடுத்து உரைத்துக் கொண்டிருக்கும் போது அதை எடுத்து உரைத்ததும் முடிந்தது. 2 பேரும் கிளம்பலான்னு சொல்லும் போது கூந்தலுக்குள்ளே வண்ட ரூபமாக இருந்தானே வடிவேலவன் நினைக்கிறேன். போய் இதை கேட்க வந்தேன்னு சொல்லி நான் என்னமோன்னு நினைச்சேன். போய் வண்ட வடிவம் பறந்தான் பாத்தீங்களா? பார்த்தார் பகவான் நடுக்கடலுக்குள்ள ஏது வண்டு. சரிதானே? அப்படி பறிக்கின்ற போது முருக பெருமான் என்பதை அறிந்தார். ஆதி கிடைக்கின்ற பகவான் அருகழைத்து சொல்லுகின்றார். பார்வதி, பெண்ணை பார்வதி, சுவாமி எனக்கு தெரியாமல் உன்னுடைய மகன் அந்த கதிர் வேலவனை உன்னுடைய கூந்தலுக்குள்ளே மறைத்து வைத்து நான் சொன்ன உபதேசங்கள் எல்லாம் கேட்க வைத்த காரணத்தினாலே அலை கடலிலே சென்று மகளாக நீ பிறக்க கடவுது, கடல் மகளாக பிறக்க வேண்டும் என்று சொல்லிவிட்டு செய்த வடிவேல அதே அலைகடலில் மகரமாக சென்று பிறக்க வேண்டும் என்று முருகனுக்கு சாபத்தை கொடுத்தார். அப்படி சாபத்தின் விளைவாக இவங்க இருக்கும் போது மங்கை பதியிலே அதிரசு என்று சொல்லக்கூடிய மன்னவன் பிள்ளைக்காக திரைமுகத்திலே தவம் இருக்கிறார். அவன் இருக்கிற போது
அதை அடித்தடித்து குழந்தையானது சரி அந்த அருகிலே வந்ததும் குழந்தை கையிலே எடுத்தார் அரண்மனையிலே சென்று வளர்த்து வருகின்றார். பெருமையோடு வளர்த்து வரக்கூடிய நாளிலே 12 வயது செல்லுகிறது. நினைக்கின்றார் ஆதி கிடைக்கின்ற பகவான். அதிரசன் என்று சொல்லக்கூடிய மன்னனுக்கு பார்வதி மகளாக கொடுத்த வருடங்கள் 12 திகைந்து விட்டது. அவளை திருமணம் செய்ய போக வேண்டும். ஆமா, திருமணம் செய்துவிட்டு இந்த கைலாசத்தில் வருவளம் வந்து கைலாசம் காக்க வேண்டுமே. நம்ம கைலாசத்துல இருந்த பிரச்சனை கிடையாது. நம்மளை பார்வதி மனம் முடிக்க மங்கைபதிக்கு போறோம். அது வரைக்கும் இந்த கைலாசத்தை காக்க வேண்டுமானால் யாரையே மணிமாரே அழைக்கின்றார். மணிமாரே 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 சொல்ல கேளாய் சொல்ல கேளாய் மணிமாரே 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 சொல்ல கேளாய் சொல்ல கேளாய் மணிமாரே அழைத்து சொல்லுகின்றார். என்ன சொல்கிறார்? அப்பா மணிமாரே வாருங்கப்பா வாருங்கள். மங்கை பதியிலே அதிரசன் தந்தனுக்கு பார்வதி பிள்ளை கொடுத்திருக்கின்றேன். கொடுத்தது எங்களுக்கு தெரியும். அவளுக்கு வயது 12 ஆகிவிட்டது. அவளை நான் முறையே இப்பொழுதே சென்று திருமணம் செய்ய போக வேண்டும். திருமணம் முடித்து கைலாசமலையில் வருவளவும் அந்த கைலாசத்தை நீங்கள் காக்க வேண்டும். ஐயா, என்னப்பா எங்களால கைலாசத்தை காக்க முடியாது. எங்களுக்கு அந்த தைரியம் கிடையாது. தைரியம் இல்ல. எங்களுக்கு என்ன வேலை தெரியுமா? என்ன வேலை? மலையினுடைய இடுக்குகளிலும் முடுக்குகளிலும் சந்தைகளில சென்று தவம் இருப்போம். சரி, வேள்வி வளர்ப்போம். சண்டைக்குன்னு சொல்லி எவனாவது ஒருத்தன் எங்கிட்ட நெருங்கிட்டான்னு வைங்க, அவனோடு எதிர்த்து சண்டை செய்ய எங்களுக்கு ஏழு கிடையாது. மிஞ்சு மிஞ்சு போன சாபத்தை கொடுப்போம். யாராவது சண்டைக்கு வந்தா சாபத்தை தான் கொடுப்பீங்க. நீ பூனை ஆயுதத்தோட போறான் சண்டைக்குன்னே தெரியானுங்க. AK-47 ஆமா, ரெட்டக்குழல் துப்பாக்கியை. ஆமா, சண்டைக்கு வந்தா நீங்க எதிர்த்து சண்டைக்கு போக மாட்டீங்களா? எதிர்த்து சண்டை செய்ய எங்களால திறம் கிடையாது. நாங்க சாபத்தை தான் கொடுப்போம். அதனால நீங்க வேற ஆளை பாருங்க. அப்படியானால் சுவாமி, என்ன இந்த கைலாசத்தை காக்க வேண்டுமையானால் செப்பமுள்ள அதிசூரல் செப்பமுள்ள அதிசூரல் காற்றே பெருமலையோ செப்பமுள்ள அதிசூரல் செப்பமுள்ள அதிசூரல் காத்த பெருமலையோ காற்ற பெருமளன்று உலகே ஆண்டிருந்தார் மணிவளக செங்கடைக்காரர்கள் அவளையும் பிறவி செய்தார் காத்திடுவான் கைலாசம் கையில எழுதிடுவார் கையிலைக்கு ஒரு விரமா ஆளாட்டி மனிதனிலே அதெல்லாம் பார்த்து வேலி வெட்ட வேண்டும் என்றாரே. சொல்லுகிறார் மணிமகள் சுவாமி, இந்த கைலாசத்தை காக்க வேண்டுமானால் செப்பமுள்ள அதிசூரல் தீரன் பொன்காற்ற பெருமாளை பிறவி செய்ய வேண்டும். தீரன் பொன்காத்த பெருமாள்னா செங்கடக்கார சுவாமியை பிறவி செய்தால் மட்டும்தான் கைலாசத்தை கப்பம் கட்டுடன் கணக்கு வழக்கெல்லாம் எழுதுவான். செங்கடக்காரனை பிறவி செய்ய வேண்டுமானால் அழைத்து அழாத்தி வழியை சென்று அழகாக ஒரு தலம்பாத்தை வேள்வி குண வெட்டி வேள்விலை பிறவி செய்ய சொல்லுங்கள். வார்த்தையை கேட்ட போது தெய்வாதி தேவர்கள் எல்லாம் அந்த காலாத்தி மலையிலே வருகின்றார்கள். என்ன செய்கிறார்கள்? என்னம்மா வேள்விக்கு தலங்கூரிக்க 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 நல்ல தெய்வார்கள் தெய்வார்கள் தலங்கூரிக்க அம்மம்மா தலங்கூரிக்க தலங்கூரிக்க நல்ல தெய்வார்கள் தரியறிந்து
கொண்டு அழகுடைய தெய்வார்கள் 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 போடு 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 அப்படி போடு பார்த்தார் ஏவிக்கள் ஆமம்மா வட கைலாச மலையிலே வந்ததும் தானங்கண்டு தடியிருந்து தளராத வடம் போட்டி நீளம் 63 நேரே 10 அடி அளந்தார்கள். 12 குறித்துக் கொண்டு தேவிக்கள் 1 முதல் 10 ஆள் பரிசு வரை வேள்வி கொண்டு வெட்டுறாங்க. 10வது வருடத்துல வட்ட பாறை வந்து தோன்றுகின்றது. பாறை அடித்து உடைத்து தகர கல்லணையாகவே கட்டி முடிக்கின்றார்கள். ஏறப்படி இறங்கப்படி 21 படிகள் எல்லாம் வைத்தார்கள். கரணத்தை போல் சதிக்குமனைக்கு கண்ணுக்கு அழகாக வர்ணங்கள் எல்லாம் பூசினார்கள். பூசிவிட்டு இவங்கள் எல்லாம் யோசிக்கிறாங்க, எப்பா இந்த வேள்வி குழியில பீடங்கள் எல்லாம் அமைக்கணும். மாவால் ஒரு பீடம் போட்டார், மஞ்சளையால் ஒரு பீடம் போட்டார், நீட்டை வெளிதொரு பீடம் போட்டார், தங்க தகட்டால் ஒரு பீடம், தகட்டால் ஒரு பீடம், குங்கும தகட்டால் ஒரு பீடம், திரைநீட்டால் ஒரு பீடம், சாந்தாலே ஒரு பீடம், சந்தனத்தால் ஒரு பீடம், குங்குமத்தால் ஒரு பீடம். நம்ம எல்லா பீடங்கள் எல்லாம் போட்ட பிறகு தேவர் எல்லாம் யோசிக்கிறாங்க, இந்த பீடங்களை போட்டாச்சு, பீடங்களை என்ன செய்யணும், உருக்களை எல்லாம் வரைய வேண்டும். அப்படி என்று யார் யாருடைய உருக்களை எழுதுகிறார்கள்? யாருடைய உருக்களை எல்லாம்? இந்திரனாருட உருவதை எழுத, இந்திரனாருட உருவதை எழுத, இறையவராருட உருவதை எழுத, சந்திரனாருட உருவதை எழுத, சந்திரனாருட உருவதை எழுத, அரவண பகவான் உருவதை எழுத, பாலாளி வண்ணன் உருவதை எழுத, பாலாளி வண்ணன் உருவதை எழுத, ஆனவியாருட உருவதை எழுத, செங்கிடைக்காரன் உருவதை எழுத, செங்கிடைக்காரன் உருவதை எழுத, தலப்பா உருவதை எழுத, தடியேது உருவதை எழுத, தடியேது உருவதை எழுத, இது மணி வல்லையோ உருவதை எழுத, அறையில் கல்லட உருவதை எழுத, அறையில் சொல்லடா உருவதை எழுத, பாலக்காரி உருவதை எழுத, பேரையானது உருவதை எழுத, பேரையானது உருவதை எழுத, திரிசூலமானது உருவதை எழுத, திரிசூலமானது உருவதை எழுத, உருவதை எழுத, உடலதை எழுத, உருவதை எழுத, உடலதை எழுத, கலரல்ல வீடத்திலே, அந்த நல்ல வீடத்திலே, அந்த நல்ல வீடத்திலே அழகு மனங்கள் செய்ய வேண்டும் என்றார். பார்த்தார் ஏவிக்கள் பீடத்திலே உருக்கள் எழுத வேண்டும் என்று சொல்லி இந்திரன் ஆருடைய உருவை எழுதினார்கள், இறையவன் ஆருடைய உருவை எழுதினார்கள், சண்முகன் ஆதருடைய உருவை எழுதினார்கள், சரவண பகவான் உருவை எழுதினார்கள், பாலாளி வர்ணன் உருக்கள் எழுதினார்கள், பார்வதா தேவியுடைய உருக்கள் எழுதினார்கள், அது மட்டுமே செங்கடக்கார சுவாமி உருக்கள் எழுதினார்கள், வட்ட தலப்பாய் உருவாகவே எழுதினார்கள், கையில் பொந்தத்தடி உருவாகி எழுதினார்கள், 5 வாயாகிய கபாலக்காரி அம்மனுடைய திருவுருவை எழுதினார்கள், தப்பறை மான்மொழி உருவாகவே எழுதுகின்றார்கள், மணிசூலம் கையிலே உருவாகி எழுதுகின்றார்கள். சரிதான். எல்லாம் எழுத முடித்தது. இந்த உருக்கள் வளர வேண்டுமானால் என்ன செய்யணும்? வேள்வியில் அனல் எழுப்பதுக்கு முன்னாடி என்ன செய்யணும்? விறகெடுக்க வேண்டும். விறகெடுக்க வேண்டும் என்று தேவாதி தேவர்கள் எல்லாம் மேல்மலையிலே வந்தார்கள். சந்தனம் குந்தரிக்கும் சாம்பிராணி மரங்களை எல்லாம் கண்டார்கள். அதை கொத்து குலையாகவே தரித்தார்கள். சிறுவிறகு பரிவிறகு தனித்தனியாக பிரித்தார்கள். வேள்வி குண்டத்திலே கொண்டு வந்தார்கள். வேள்வி குழியிலே பரிவிறகு எங்க போடுறாங்க? கீழே போடுறாங்க. சிறுவிறகு மேல வச்சாங்க. இனி அக்கினிய மூட்ட வேண்டும். சீக்கிரம் மூட்ட வேண்டும். காட்டானை திருத்திக் கொண்டு கடல் மிளக ஊதுகின்றார்கள். வெள்ளானை திருத்திக் கொண்டு விரையது அனலோத 2 பேரும் ஊத ஊத இவங்களுடைய வயர்தான் ஊதுவதை தவிர அனல் எழுப்பி பற்றவில்லை. பார்த்தார் ஏவிக்கள் ஆதி இறைக்கின்ற இடத்துல சொல்லி சொல்ல பகவான் திருநெற்றி கண்ணில் தீயாக எரிந்து கொண்டிருக்க கப்பரை கொண்டு ஏந்தி வேள்வி கொடியிலே பொடிகின்ற போது வேள்வி கொடியும் தெய்வ லோகம் சீறி புகையோடு உருவாக வளரும் போது அந்த வேள்வி குழியிலே யார் வந்து பிறவி ஆகிறார்? ராஜராஜேஸ்வரி. ஈஸ்வரனாருட திருவருளாலே, ஈஸ்வரனாருட திருவருளாலே கைலாசநாதே பெருமாள் பிறக்க, கைலாசநாதே பெருமாள் பிறக்க வந்து தோன்றிட வேளை நெல்லிக்காய் மாங்காய் தேங்காய் போல
போது பள்ளம் கரத்துடன் மோக்குடல் வளருது வாராய் ஆதோ ரெண்டோ உடல் முடியும் உடல் முடியும் வர வரை போலவே வளருது வாராய் அறையிலே செல்லிடம் பல பல பலன அறையுள்ள சல்லாடம் பல பல பலன ஆணவத்துடன் தீர்த்து வந்துறேன் உருவா முடியா முடலா அழகா முடலா முடலா அழகா ஆதிசூர வம்பல் ஓடியா திருவேவி தனிலே உருவாய் வளர தனிலே ஒரு வாய் வளர கீழக்காரர் புங்காத்த பெருமாள் கம்பல கருவுல காய்ச்ச பெருமாள் வம்பா கருவுல காத்த பெருமா மகா தேவருட திருவருளாலே அருளாலே புல் காய்ச்ச பெருமாள் அருளாலே புல காத்த பெருமா அக்கினி தன்னை உருவாய் வளர கருமுகை மெல்லிய செங்கிடைக்காரர் கருமுகமேனியோர் செங்கேடைக்காரே ஆரணிக்கும் பூமிக்கும் உடைய சப்பாணி கரத்துடன் வேடி குழிக்குள் உருவாய் கரத்துடன் வேணி குளிர்கொள் உருவாய் கைலாசம் தன்னை காற்ற பெருமாள் மலை போல் உருவாய் வளரவே கண்டு மலைபோல் உருவாய் வளரவே கண்டு மாமுனியோடு மனது கலங்க கலங்கி பதறி கபால ஏந்தி கைக்கு பதறிய கபாலும் ஏந்தி கைதனில் சங்கீதம் பல பல பலனு தடியாம் புன்னர ஞானமா தடுவோம் போனரை காணவோ காலிலே வீரனை கல்லீர் கல்லீர் எனவே காலிலே விரதத்தை கலிகளிலே கண்டசர மாலை தோழிலே புரளே ஆயிரம் பேர்கள் அசைக்கவனாலே ஆயிரம் பேர்கள் அசைக்க ஒண்ணாரே அளவுள்ள சங்கீதி மாதிரி புரளே மூக்கோ மொழியோ முறுக்கியதாழ்வோ முடியும் முறையிய தாயும் சினிமார்கள் கண்டு பதறிய ஓடே ஆயை விளக்க தீயாயறிய வாயில் பிளக்க தீயாயறிய மகாதேவருட திருவருளாலே இருந்திட வேவி தனிலே துறந்து ஈரேழு லோகம் குலுங்க எழுந்தான் வெள்ளி சட்டையாம் புத்து தடியாம் நாளே உடை வாழும் குலங்க அறையில சல்லேடம் பல பல பலன அரைபட மணியதை கிடைக்கிறாரே கட்டை சிறப்பு களிர் களிர் எனவே மாவிட மாலைகள் தல தல தலன நொடி போலே சிங்காத பெருமாள் இதை விடல் வேள்விதலில் திருநதம் ஆடினாரே திருவருளால் கைலாஸ் சங்காற்ற பெருமாள் பிறக்க காரணம் தோன்றிடங்களை நெல்லிக்காய் மாங்காய் தேங்காய் போலவே ஆமா நிமிஷத்தில் உருவான் வளர்ந்து கொண்டே இருக்கிறதாம் இப்படி அதாவது கருவுருவாகை வளர்ந்து வடிவுலகம் தீரல் செங்கடக்கார சுவாமியானவர் கையிலே பொங்கத்தடை மார்பிலே பூநூல் பொன்னரங்கான் தான் துலங்க ஆமா அப்படி முறுக்கிய மீசையோடு வட்டிலை போல் கண்ணழகும் வாய்த்த நல்ல புஜமழகும் மூக்குமணி வீரல் சூராதி சூரல் வடிவிலகம் பொன்காத்த பெருமாள் செங்கடக்கார சுவாமி இந்த வேள்வியில பிறந்து திருநடனம் ஆடிக்கொண்டிருக்கின்றார். ஆனை மதம் கொண்டது போல் அலர்விலை எரிந்து வருகிறார், குதிரை மதம் கொண்டது போல் கூண்டவிலை எரிந்து வருகிறார். வாய் பிளக்க அப்படி அக்கினி குபீர் 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 குருணி வெளியே வருது. ஐய பிளக்கும் போது தீயா எரியுதான். உனக்கு வாயை பிளக்கும் போது என்ன வருது? எனக்கெல்லாம் வாயை பிளந்தா தூக்கம் தான் வரும், கொட்டாய் தான் வருது.
ஆனால் அப்படி அல்ல ஆண்டவருக்கு ஆ. வாயை பிளக்கும் போதெல்லாம் அக்கினி குபீர் குபீர் என்று வெளியே வந்து கொண்டிருக்கிறது. வேல்விலை பிறந்து ஆமா எப்படி திருநாகிறார் என்றால் எப்படி அம்மா திந்தா 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 எனவே திந்தா 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 எனவே வீர நல்ல பொன்காட்டு பெருமாள் வாக்குள்ள மட்டிவன் செங்கிடைக்காரல் வாக்குள்ள மனைவன செய்தாய்காரே மலை போல் இன்று வெளியது எரியே வாக்கன் செங்கிடைக்காரர் சுவாமி வாக்கள சங்கடகார சுவாமி தடையராயுட திருவருளாலே வாக்கா வடிவாம் மதிமுக அழகாம் வாக்காம் வடிவா மதிமுகமழகா மாபுல வந்த செங்கிடைக்காரர் செங்கையாடு பெருமாள் திருசுரவம்பல் விளையாடு பெருமாள் திருசூரவந்தம் பூமி கருவல காற்ற பெருமாள் புதிய கருவல காற்ற பெருமாள் உரிய கருவுல காத்த பெருமாள் புத்தவல காரல் பூமி இழந்தான் சப்பாடி பல செங்கிடக்காரு சப்பாடு முக சங்கடகாரம் சந்தி காத்தான் அந்திகத்த பெருமாள் அந்திகத்த பெருமாள் வீழ்காத்த வீர அருகாத்த பெருமாள் இருகாத்த வீரம் ஆகைய காத்தா விழிகாத்த பெருமாள் ஈஸ்வரன் ஆரிடம் புக வேணும் எனவே ஈஸ்வரன் ஆறுடம் போக வேணும் என்று அக்கினி தன்னை அடித்து முறைத்து அந்த ரெண்டுகள் குளிக்கிட வேதா ரெண்டோ குலிகட வேதா சிக்கிற அக்கினி தன்னை வாரி தேவர் முனிமலை வேலை எறிந்தான் தேவர்கள் முனிவர்கள் மேலே எறிந்தான் கோபித்தாலே கமலக்காரி கொண்டு முடி எல்லாம் கிட்டு கிட்டு கிட்டன கொண்டு முட்டையெல்லாம் கட்டு கட்டு கிடந்த காதல கொப்பம் போடு நிலந்த கையில் திருசலம் கவாறு ஏற்று கையில திருசனம் கவுனோட எடுத்து கைவழி ஆக்கி மதிமுக கிழங்கு மாதே கவல காரியம்மை அதே கபால காரியமே குடியினை கபால காரியுடனே கொடியிட கபால காரியுடனே வீரன் செங்கலை கார சுவாமி சங்கடாய் கார சுவாமி குடியது கொழுங்கா புரிமார் பதற புரிமார்கள் எல்லாம் ஓடிடு வாராம் கடவரை பொடிபட படப்பட படன கடவுள் கொடி பண்ண பட பட படனா கண்டு பதறி மணிமார் ஓட கையிலை ராவி வன்னுட வந்து எல்லாரும் முன்பில் வந்து சென்று மணிமார் செய்தி உரைக்க என்று முனிமார் செய்து உரைக்க வேள்வி பிள்ளை வந்தோம் மறைந்து நின்றார் ஒரு புறம் வந்து ஒரு புதம் என்று வந்து நின்றார் மாமலை போலே வந்து நின்றரை மாமலை போலே அக்கினி தன்னை கையில் எடுத்து அப்படி எங்கள் மேலே எறிந்தார் அவருடைய மீனில் இருந்தார் கதறி ஓடி நின்றோம் நாங்கள் அவரை ஓடிய வத்தமை என்று பரமசிவா எங்களை காரு வென்றாரே செங்கடைக்கார சுவாமி வேள்விலை பிறந்த வேள்வி குலை திரு நடனம் வந்து ஆடிக்கொண்டிருக்கின்றார் திந்தா 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 என்று சொல்லி ஆ, திருநடனம் ஆடை முடித்தது என்ன செய்தார் தெரியுமா என்ன? இந்த அக்கினி குழம்பு இருக்கு இல்லையா ஆமா. இது அப்படியே கைகுண்டு வாரி தேவர்கள் மீதும் முனிவர் மீது எறிகிறாரு கோபத்துல என்ன குழம்புன்னு என்ன குழம்பு அக்கினி குழம்பு அப்படி ஒரு குழம்பு உண்டோ எம்ம குழம்புன்னு நம்ம கறி வைக்கிற குழம்பு கிடையாது ஆ, அக்கினி பிளம்பு விளம்பா ஆமா எனக்கு குழம்புன்னு கேட்டு நான் குழம்புன்னு சொல்லுவாங்க பிளம்புன்னு சொல்லுவாங்க அப்படியா அந்த அக்கினியை வாரி தேவர்கள் முனிமார்கள் மேல வீசி எறிகிறாங்க பார்த்தால் ஏது கிழமைகள் பயந்து ஓடிக்கொண்டிருக்கிறார்கள் பயந்து ஓடி கைலாசம் மாதிரி வந்த ஐயா யாரப்பா வேள்வியில செங்கடக்கார சுவாமி பிறவி செய்யணும்னு சொன்னீங்க பிறகு செய்துட்டீங்களா பிறவி செஞ்சதுதான் தப்பு ஏன்பா அவ எங்க இருக்கிறா அவர் சும்மா நிக்கல மலை போல ஒரு பூனை எப்படி பிறக்குமோ அது போல வந்து பிறந்து நிக்கிறாரு டேய் நான் பிறவி செய்ய சொன்னது யார செங்கடைக்காரனு ஆமா. மண்காற்ற பெருமாள் அவர்தான் பிறவி செஞ்சோம் அவ எங்கப்பா இன்னும் வாராரு ஐயா யாரு அக்கினிய வாரி எங்க மேல வீசி எறிந்தாருங்க பாருங்க குளமா அவளோட புத்து போயாச்சு அப்படியா வேற மூக்குல 2 ஓட்டம் விழுந்தாச்சு ஐயோ அவன் எப்படி வர்றான் தெரியுமா எப்படி வருகிறார் பாரா நையா மாமலை போலே பாராணியா மாமலை போலே அம்பாரம்பா முண்டுகள் செய்வான் அவனுடைய திறத்தை அறிவோர் மேலே அவனுடைய அறிவோமே கடவுள வெள்ளி கைலாசத்தானோ ஆலே வாசல் ஆனந்தனையும் ஆனல் வாசல் ஆனல்களையும் நந்தாய் தாளிட்டு அடைய
கையிலே கையிலே மணிமார்கள் கடவுளைத்துதான் இருக்க வீரச்சந்திரகார சுவாமி பண்டலைக்கு பல்கடித்து மனமடன்று குதித்தோடு பாக்கனை போர்ந்து கமலக்கரி தந்தையுமோ கணவர்கள் கிடக்கின்ற தடி ஊசி வழி நடக்க ஒயிலான வடிவழகர் கவலக்காரி வளர்ந்து வெளியேறிய கவலக்காரி வந்து நின்று வெளியேறிய பெருமாளும் கீர்த்தியுள்ள கைலாசோ பெருமாளோ கைலாசோ கையுள்ள கைலாசோ ஆட வேணும் என்று சொல்லி இவன் ஒரு வாரதைதான் என்று அவள் கண்டதில்லை இவன் ஆனாலும் இவனிடத்தில் போனதுண்டாய் கண்டதுண்டோ ஆக்கிடுவா அடிய நெடு மாபோலவள் என்று சொல்லி தெய்வார்கள் எல்லோரும் வருவோரே என்று சொல்லி தெய்வார்கள் எல்லோரும் வருவோரே கைலாச கோட்டை வட வாசலிலே கைலாச கோட்டை வட வாசலிலே தடி ஊட்டி நின்று தீர்த்தரக்க வெளியெடுத்தான் பம்பன்மன் காத்த பெருமாள் வாய் திறந்து ஏத சொல்வார் காத்த பெருமாள் வாய் திறந்து ஏத சொல்வார் வாசல் திற வாசல் திரு வாசலோடு வாசலாலே வாசல் திற வாசல் திற வாசல் திற கதவு திற காவலனை காவலாடி கதவு திற காவலனை காவலாடி கதவு திறப்பதில்லை கைகளை விடுவதில்லை வாசலது திறப்பதில்லை வழியும் இங்கே விடுவதில்லை வாசலது திறப்பதில்லை திறப்பதில்லை எனக்கு வழி விடவும் வேணும் அருற்பவார்த்தை சொல்லி அதற்கு விட்ட வார்த்தை சொல்லி அதற்கு விட்ட நம்முடைய மலைவாழ் செக்கிடாய் காரணமா திட்டமுள்ள கையிலே பொருளாத்த பெருமாளோ பொருளாத்த பெருமாளோ வட்டமிட்டு ஆடுவானா ஆடுவானா ஆடுவானா
கோட்டை தன்னை அடைபடி வாசல் விட்டு மறுத்துதான பேசாமல் கோட்டை வாசலை மறந்து பேசாமல் முள்ள கீழ வாசல் கீழே வாசல் கீழ வாசல் கீழே வாசல் அழகு தங்க கடலில் வந்தான் போடு போடு வந்து செங்கடைக்காரே வார்த்தை எதை சொல்லுவானா வந்து சங்கடாக்காரா வாய் திறந்து சொல்லுவானா இந்த கதவு ஆனதையோ 7 எழுத்து தாழ் போட்டு இந்த கதவு ஆனதையோ ஏன் அழைத்து தாழ் பூண்டியே அன்னைக்கு சங்கிலியா கை மரவளையும் அம்மாய் தெற்கு கொண்ட மன்னன் தீயறிய வந்து நின்றான் வாசல் திற வாசல் திற வாசலுடைய வாசலாடி வாசல் வாசலுடைய வாசலாயே காவலனே காவலாளி கதவு காவலோனே வாழாளி திறப்பதில்லையே கைகளுக்குள்ளே விடுவதில்லையே திறப்பதில்லையே திறப்பதில்லை கைக்கு வழியதுவோ விடுவதில்லை 4 கோட்டை வாசலிலோ நாடி வந்த செங்கடைக்காரே கோட்டை வாசலிலோ நாடி வந்த செங்கடைக்காரே வேறு குற்றமில்லை எழுப்பிடுவே கைலாசம் திருமாலும் பிரம்மாவோ தேவாதி தேவன் முதல் பெருமாளும் பெருமாளோ சேவாதி தேவனோடு ஒருவருமை எழுப்பார்கள் உம்முடைய திருக்கையில்லை நாயகமே பொறுப்பிருந்து நாடி இந்த செங்கடைக்காரர் நாயகமே பொறுப்பேறென்று நாடி வந்த செங்கடைக்காரே எழுப்பி விட்டார் எழுப்பி விட்டார் இளமை விட்டார் ஏற்ற வெள்ளி கைலாசத்தை உடமுடன் எழும்பி விட்டார் உலகமுடன் எழும்பி விட்டார் உள்ள கைலாசத்தை கைலாச கோட்டலமை கைலாச கோட்டைதனை ஆளாலே தாண்டி விட்டான் காலாலே தாண்டி விட்டார் கோட்டலனை குடித்த போது கோட்டையிலே குடித்த போது கோலவள்ளி கீழவள்ளி கோலவெளி கைலமலை ஆட்டவிட்ட கோட்டையது கையிலே கிடைக்கிறான மாட்டுமுட்டை கோட்டையது வாழ்க்கையிலே கொடுக்கலன்னு தாங்குலுங்க நாங்குலங்க நானும் தானேட்டார் நம்முடைய கைலாசத்தில் நம்முடைய கைலாசத்தில் ஆடி வந்த பேர்களுண்டோ ஆடி வந்த பேர்களுண்டோ நம்மையுடன் எனதுடைய நம்மையுடன் எனதுடைய கையிலே குடுங்குவது கையிலே கொள்ளுவது ஏது என்று சொல்லி ஏதேதோ என்று சொல்லி ஈஸ்வரனார் அருள் புரிந்தார். ஈஸ்வரனார் அருள்புரிந்தார். மலை சூடுகின்ற ஆண்டவரை சூழ்நிலை ஆண்டவர் சொன்னபோது ஆண்டவர் சொன்னபோது கைலாசம் ராஜபெருமாள் கைலாசம் ராஜபெருமான் அறுபலங்கள் காப்பதற்கும் அருள்புரம் காப்பதற்கும் மாற்று ஹோமத்திலே ஹோமத்திலே சோரம் அம்மனவள் அதிசூரம் அம்பனவள் இதாகவே பிறந்து மாறச் சொன்னானே. சிலையழகல் மாபலவள் மார்பனவள் செங்கேடாய் காரணவள் செங்கேடாய் காரணவள் திருமலை போல் விளந்தாள் போல் விளந்தாள் கையிலே எழுப்பி விட்டாள் கையிலே எழுப்பி விட்டாள் தம்முடன் செய்தி இல்லா தம்முடன் செய்தி எல்லாம் வார மணிவாடு செப்புவார மணிமாறு அப்போதே சிவனாரோ அப்பொழுதே சிவனாரோ அவரேதோ சொல்லுவாரா அவரே ஏதோ சொல்லுவாரா பெரிய மாபலவள் பெரிய மாபலவள் செங்கேடாக்காரையோ செங்கேடாக்காரனையோ தானே வரத்து வென்றாரே கையிலே மணிமார்கள் கதவடைத்துதான் இருக்க ஆமா வேள்விலை பிறந்தானே செங்கடைக்காரல் ஆமா ஆரவர் காணாமல் அங்கு இருக்கு வேளையிலே பாலான எத்திரிட்ட பயிரதுவோ முகமாடி முகவாடி கைலாசத்தில் போக வேண்டும் என்று சொல்லி ஏப்பா மாமனிகள் போன உண்ட வழி நோக்கி வந்து கொண்டிருக்கின்றார் அடே அப்பா. வீராதி வீரன் வந்து படைகோட்டு வாசலிருந்து போடுறார் சத்தம் ஏ வாயிலோனே கதவு திறப்பா கதவு திற காவலோரே காவலாளி வாசல் திற வடிவழகா வாயிலோனே ஏய்
கதவை நீ திறக்கலன்னு வச்சுக்க, என்னப்பா எக்காரத்தை கொண்டு ஒரு நாள் உன் கதவை திறக்கப்படாது. டேய் நீ யாரு? எங்க கதவு நாங்க அடைச்சு வச்சிருக்க, நீ யாரு இங்க வந்து கேக்குறதுக்கு? கோட்டை உங்க கோட்டையா இருக்கல, 4 கோட்டை வாசலை இழுத்து கதவுடைத்து உள்ள தாழ் போட்டு இருக்கீங்களே. ஆமா. நீங்களா வீராதி வீரன்? நீங்க யாருப்பா நீ? நான் தான் அக்கினியில கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பிறந்து வந்த வடிவுலகல் அதிசூர வம்பன் செங்கடக்கார சுவாமின்னு உங்க அப்பன்ட்ட சொல்லுடா. டேய் செங்கடக்காரனா? ஆமா. நீ செவப்பனா இருந்தானே கருப்பனா இருந்தானே? வேல்வில பிறந்து கரிஞ்சு தீஞ்சு போய் இருக்கிறிய. என்ன பிறவி செய்தது யார் தெரியுமா? உனக்கு இப்ப யார பார்க்கணும்? சிவனை பார்க்கணும். சிவபெருமான் எதுக்கு பார்க்கணும்? எங்க அப்பன் நீ ஏன்டா பார்க்கணும்? டேய் என்னை பிறவி செய்ததனால அவர் எனக்கு அப்பை. அப்பை எங்க அப்பாவை பார்க்க எனக்கு உரிமை இருக்கு. பார்க்க முடியாது, போடா வழியா. கதவு திறக்க முடியுமா முடியாதா? முடியவே முடியாது. நேராக மேல கோட்டை வாசல்ல வந்தாரு. அடைச்சா வச்சிருக்கீங்க, இங்கேயும் அடைச்சுதான் வச்சிருக்கோம். கீழே கோட்டை வாசல்ல வந்தாரு, அங்கேயும் அடைபட்டு இருக்குது. 4 கோட்டை வாசலையும் அடிவிளக்கும் தேரல் செங்கடக்கார சுவாமி ஆடி வந்தான் செங்கடக்காரன். ஆதிகரைக்கின்ற பவனை பார்த்து என் பேரில் குற்றமில்லை, எழுப்பிடுவேன் கைலாசம். ஆமா, நீங்க தேவாதி தேவர் முதல் ஆமா ஒருவருமே எழும்பார்கள் உம்முடைய திருக்கையிலை. நான் நினைத்தால் இப்பொழுதே காலால தாண்டி உள்ள வர முடியும். நாயகமே பொறுப்பின நாடு என்ற செங்கடைக்காரன் இணக்கமுடன் எழுப்பி விட்டான் ஏற்ற வெள்ளி கைலாசத்தை. கைலாச கோட்டதனை காலாலை தாண்டி விட்டான். ஆமம்மா, கோட்டதனை குதித்த போது கோல வெள்ளி கைல மேலை குடு 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 கட்டு 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 கிடைக்க கொண்டிருக்கிறது. பார்த்தார் பகவான். ஐயோ அப்ப தேவர்களே பரவாயில்லப்பா, நானே இவனுடைய திறத்தை சோதிக்க வேணும்னு நினைச்சேன். அப்பா நீங்க கோட்டை வாசல திறக்காமலே காலால தாண்டி உள்ள வந்துட்டாரு. நம்முடைய கோட்டையில யாராவது வந்திருக்காங்களாப்பா? ஒரு மாய் கடுகடி ஆடுதே. இது வரைக்கும் கைலாசமலை கோட்டை வாசல காலால தாண்டியது யாரும் கிடையாது ஐயா. சுவாமி என்ன எங்களுக்கு கொஞ்சம் வேலை இருக்கு, நாங்க போறோம். ஏன்னா நாங்களாக கதை அடைச்சுக்கிட்டு இருந்தோம். யார் வந்திருக்கா உள்ள? கோட்டையில ஒரு மாய் கடுகடி ஆடி இருக்குதே. கிட்ட கிட்ட ஆடல, எவ்வளவு யார் வந்திருக்காங்க? அதான் செங்கடக்கார சுவாமி உள்ள நுழைஞ்சாச்சு. அப்படியா? உடனே அழைத்து வாருங்கள். நாங்க போக மாட்டோம், ஏன்னா நீங்க கூட்டு பாருங்க. நீங்க நான் சொன்னதை அழைச்சிட்டு வாங்கப்பா. ஐயா செங்கடக்கார சுவாமி வருத்தம் எந்தல் குறைத்த பொழுது முனிமார்கள் ஓடிய சென்றல் வருத்தலை சொன்னார். முனிமார் உரைத்த பொழுது நடிகவன் வருகிற புதுமையை பாராய். ஒரு நாள் ஒரு நிலம், ஒரு நாள் ஒரு நிலம் நடுங்க கலைகள் இடவான். அணிபோலே மார்பில் ஆரோம், பணிவர்கள் பொன் காத்தவர் அம்மாள், காலை வீர தண்டை சிலம்போ கருதுட்ட காரல் கைலாசம் காற்றார், கருதுட்ட காரல் பெருசுர வம்பல் ஆயில் பக்கம் தீயா எரிய ஆட்கொள்ள வடிவல் செங்கடை காரு வாக்குடன் படுவலகம் செங்கடை காரு ஆளே செங்கிரி தளர்ந்தது அடுத்த தாவட மாலை இலங்க அறையில செங்கிரி பல பல பலவே அஞ்சுமணி வல்லைய கிடு கிடு கிடன தோளில் வெண்கிற சங்கிலி இலங்க சட்டை கொல்லாவுடனே ஆய பிழைக்கிற தீயா எரிய முன்பிலே வந்தார் ஆதியில் பகவானே ஆதியில் செய்த தேவரத்தி யாக தீவார் கூடி தீவார் வேண்டும் பிறவி செய்து உன்னதியாக ஓடிய வந்தார். அந்த கோட்டை வாசல் நாளோ பூட்டியே நின்றார். வழியை தாண்டிய வந்து அல்லாம வேறு இல்லை என்றார். எந்த விலைக்கு சிவனாதானோ கோட்டை 80 நாளே காலை 80 விலைகள் ஓட்டி கட்டுள் காவல் வை வென்றாரே. முனிமார்கள் ஓடோடு சென்று அப்பா செங்கடாக்காரா ஐயா பாப்பாவா உன்னை அழைத்து சொல்லியிருக்கிறேன். நான் எதுக்கு வேலையை விட்டு சீக்கிரம் வந்தேன் தெரியுமா? எதுக்கு? எனக்கு சீக்கிரமே பூஜை குடிப்பீங்க நினைச்சுதான் எவ்வளவு ஆதாளி சத்தத்தோட வந்தேன். அப்படியா? இவ்வளவு லேட் பண்றீங்களப்பா. சிவா
இனி என்னால பொறுக்க முடியாது. பாப்பாவா கோட்டையை தாண்டிட்டேன். வந்துட்டியா? எனக்கு பூஜையை தாருங்க, பேரை கொடுங்க, நான் போயிட்டே இருப்பேன். இல்லப்பா, உன்னை அழைக்க சொன்னார், பகவான் அழைக்க சொன்னார்ப்பா. நீங்க முனிமாரா? நாங்க முனிமார்கள். நீங்க தானே கோட்டையை அடைச்சு வச்சது? நாங்க தான் அடைச்சோம். இல்ல இல்ல, தேவர்கள் தான் அடைச்சாங்க. தேவர்களா? ஆமா, நீங்க அடைக்கல. நாங்க முனிமார்கள், எங்களை அடிக்காதீங்க. சரி சரி. ஐயா, பகவான் எங்க இருக்கிறாரு? பகவான் அதோ இருக்கிறார். ஐயா, என்னப்பா? பெருமானே வணக்கம் ஐயா. நான் தான் வடிவலங்க ஜெங்கடக்கார சுவாமி. உங்க கைலாசத்தை காக்கணும்னு சொல்லி என்ன பிறவி செஞ்சீங்களே, ஆமா, நான் தான் ஐயா வந்திருக்கிறேன். நீ தான் என் கோட்டை தாண்டி வந்தியா? நான் தான் காலால தாண்டினது. தேவர்களே, ஐயா, இவன் என்ன செய்ய தெரியுமா? என்ன கால்ல இடுப்புல விலங்கு போட்டி வைங்கடா. கோட்டைக்குள்ள எழுப்பி வந்தது இல்லாம எவ்வளவு தும்பராதிக்க பாரு. ஏன் கோட்டையில என்னிடத்துல யாரும் எதிர்க்க முடியாது. எங்கெங்கெல்லாம் விலங்கு போட்டணுமோ அங்கெல்லாம் மாட்டி இவனை உடனே வைங்கோ. அப்படி என்று வடிவலகன் தீரன் செங்கடக்கார சுவாமிக்கு கை காலிகளுக்கு விலங்கு போட்டு உடனே எழுபதில இடும்பையினாலே அம்மா ஒன்றே பண்ணில விலங்கை பூட்டி கைலாசமாட வாசல் ஏதா, கைலாசமாட வாசல் ஏதா அவள் வைத்தால் கட்டுமட்டாரு, கட்டுமட்டாரு அதோட முன்பு செங்கடக்காரன் ரசரம் குலுங்கிட வேதான். விட்டு விட்டு பிள்ளை மாறோ, விட்டு பிள்ளை மாறோ, வாழ்ந்து வர பிள்ளை மாறோ, பிள்ளை மாறோ, முதல் வாழ்ந்து வர ஆள வச்சு மாத்தாண்டல், ஆள வச்சு மாத்தாடல், பையுடனே எது செய்வார்? கொச்சிமணி தங்கையைதா, கொச்சிமணி தங்கையைதா, குணமுடனே மாலையிட மணி தந்தையும் மணி தந்தையும் உடனே மாலையிட மாலையிட ஆசைப்பட்டா, மாலையிட ஆசைப்பட்டா, மாலை பற்றி மாத்தாண்டல், மாலையிட ஆசைப்பட்டா, ஆசைப்பட்டா எரிந்த மன்னன்மார்கள், எரிந்த மன்னன்மார்கள் இன்பமுடன் எது செய்வார்? அரிய தம்பி கொஞ்சி தம்பி, அரிய தம்பி கொஞ்சி தம்பி, அன்பையுடன் இரு வரையோ தம்பி குஞ்சு தம்பி, வலிய தம்பி குஞ்சு தம்பி, வைதரல்ல இரு வேறையோ இருவரையோ கொல்லவென்று, இவர்களையோ கொல்லவென்று ஆள வண்டி மாத்தாண்டல், ஆனவசி மார்த்தாண்ட அரிய தம்பி தான் பிடித்து தம்பி தான் படித்து கடிக்கல்லில் தான் கிடத்தி தான் கடத்து வெட்டி விட்டானே. நானே விட்டாரே அரிய தம்பியை தான், அரிய தம்பி இறந்த செய்தி, இறந்த செய்தி தானே கொஞ்சி தம்பி, தானே குஞ்சு தம்பி விழுந்த மரம் போலே நான் விழுந்தான், அரிய மரம் போலே தான் ஓடி ஆள வண்டி மாத்தாண்டலை சொல்ல வேணும் என்று சொல்லி கொஞ்சி தம்பியான வேணும் உவரையே ஓடி வந்தா கொஞ்சி தம்பியானவனோ ஓடி வந்த சமயத்திலே ஆள வண்டி மாத்தாண்டல், ராஜகோட்டர் ஆனதிலே தலையிலே பட்டக்கிறார், நல்ல வேலை என்று கொஞ்சி தம்பி உரை வாழை நான் உறவி ஓங்கி அவள் வெட்டுவானா, தேன வெட்டலுவா, உதிர பதில் பட்டினது, ஆளை தான் பறித்து தாய் விழுந்திடுமா, ஆள் பறித்த சத்தம் கேட்டு ஆள வண்டி மாத்தாண்டல்,
தேவியிலே தான் பிறந்து வீராதி வீர பாலா பேரில் குற்றமில்லை வீராதி வீரமத்தா சொல்லுவாரு